வயது கணக்கில் எக்ஸ் ஒய்லாம் போட்டு சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை ஃபார்முலா போட்டுலாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சம்மில் ஆன்சர் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. மொத்தமாக 3 விஷயம் தெரிஞ்சால் போதும். அந்த 3 விஷயத்தில் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்கன்னா வயது கணக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். முதல் விஷயம் கேள்வி. கேள்வியில் என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன டேட்டா வந்து நம்மள ஆன்சராக கேட்குறாங்கன்றத தெளிவாகிட்டோன்னா போதும். அதிலே வந்து எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி 60% 70% சம்மு ஓவர் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணலாம் சரிங்களா. கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் 4 ஆப்ஷன். சப்போஸ் இப்போ வந்து 5 பங்கு இருக்குன்னு வச்சுங்க வயதோட மதிப்பு, இங்கே 5 பங்கு இந்த வயதோட பங்கு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போது ஆப்ஷனில் 25, 24, 23, 21 இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா 5வது வாய்ப்பாடில் வர மதிப்பு தான் வந்து ஆன்சராக அமையும். இப்படியும் வந்து நிறைய கேள்வி இருக்குது. இதில் வந்து ஒரு 75% கவர் ஆகிடும் சரிங்களா. டாபிக் வந்து 75% அதில் எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற 25% தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வைப்பாங்க. சப்போஸ் 4 ஆப்ஷனுமே வந்து 5வது வாய்ப்பாட்டில் போகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணலான்றத வீடியோவில் சொல்லுவேன். சம்மு போடும்போது உங்களுக்கு புரியும். 3வது வந்து விகிதம் தெரிஞ்சிருக்கும். விகிதம்னா என்னன்னா, இப்போ 40:50 இருக்குன்னு வச்சுங்க. இதை சுருக்குனாங்கன்னா பொதுவாக எந்த வாய்ப்பாட்டில் போகணும்னு பார்த்தீங்கன்னா 10வது வாய்ப்பாட்டில் 4 முறை, 10வது வாய்ப்பாட்டில் 5 முறை. இப்போ 4:5 எழுதிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி 40:50 இருந்திருக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா 5வது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா 20:25 இருந்திருக்கலாம். பொதுவாக ஒரு எண்ணால சுருக்கி இருப்பாங்க. டைரக்டா வந்து கொஸ்டின்ல ஒரு விகிதத்தை கொடுத்துட்டு 2 பேருக்கான வயது வித்தியாசம் ஒரு 5 வருஷம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. 5 வருஷம் கொடுக்குறாங்கன்னா இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ இந்த வயது வித்தியாசம் எவ்வளோ இருக்கு, அதாவது இந்த பங்கு வந்து இவருக்கு வந்து 4 பங்கு வயசு, இவருக்கு 5 பங்கு வயசுங்களா. இவர்களுக்கு இடையே இருக்கிற வயது வித்தியாசம், அதாவது பங்கு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 பங்கு. அந்த வயது வித்தியாசம் வந்து 5. ஒரு பங்குக்கு வந்து 5 வருஷமா. அப்போ ஒரு பங்கோட மதிப்பு 5. இதை கண்டுபிடிச்சோம்னா ஒரு பங்கோட மதிப்பு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு வேலையே இதில் இல்ல. விகிதம்ல ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும்னா ஒரு பங்கோட வயதை கண்டுபிடிச்சோம்னா போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஒரு பங்கோட வயது 5னா 4 பங்கோட வயது வந்து 5ஆல பெருக்கணும்னா வந்துடும், 5 பங்கோட வயது 5ஆல பெருக்கணும்னா வந்துடும். இப்போ 20:25 இதோட வயசு. இது முடிஞ்சது. அடுத்து இப்படி கேட்குறாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் விகிதம் இந்த மாதிரி மாறுதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ விகித மாற்றம் வந்து +1 +1. 4லேருந்து 5 இருக்கு, 5லேருந்து 6 இருக்கு. அப்போ ஒரு பங்கு தான் வந்து மாறி இருக்கு. ஒரு பங்கு மாறுறதுக்கான வயது வந்து 5 வயசு. 5 வருஷத்துல தானே அந்த ஒரு பங்கு மாறுது. அப்போ ஒரு பங்கோட மதிப்பு 5. நம்மளுக்கு தேவை 4 பங்கோட மதிப்பு, அப்போ 5ஆல பெருக்கணும். இங்க 5 பங்கோட மதிப்பு தேவை, 5ஆல பெருக்கணும். இங்க 20:25. இது புரிஞ்சிச்சுங்களா. இது ஒரு டைப். அடுத்து இதோட வித்தியாசம் பாருங்க. இதுல 9 மாறி இருக்கு பங்கு, இதுல 12 பங்கு மாறி இருக்கு. மாற்றம் வந்து வேற வேற என்ன இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற பங்கோட வித்தியாசம் வந்து 1ங்களா, 3க்கு 2க்கு இருக்கிற வித்தியாசம் 1. இதே வந்து 15க்கு 14 இருக்கிற வித்தியாசம் 4. இதை எடுத்துட்டு போய் மேலே பெருக்கணும், இதை எடுத்துட்டு வந்து கீழே பெருக்கணும். அதோட வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, அதை மேலே கீழே பெருக்கணும். பெருக்கணும்னா இங்க 4 எடுத்துட்டு போய் பெருக்கணும்னா 2 × 4 வந்து 8, 3 × 4 வந்து 12. இங்க 1 தான் இருக்கு, அப்போ அதே பங்கு தான் வரும். இப்போ பாத்தீங்கன்னா அதோட பங்கு வித்தியாசம் வந்து 3000. 3 தான் மாறி இருக்கும். இதுல கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ 3 பங்கோட மதிப்பு வந்து 6 வருஷத்துல இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னா, இப்போ இதுல இருந்து ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும்னா 3 பங்கோட மதிப்பு வந்து 6, ஒரு பங்கோட மதிப்பு வந்து 2ங்களா. இந்த 2 எடுத்துட்டு போய் இதுல பெருக்க கூடாது, இதுல பெருக்கணும் சரிங்களா. 2 இதுல பெருக்கும், அதான் தப்பு பண்ணிடுவோம். டைரக்டா இதுல பெருக்கணும்னா 16:24 தான் வந்து அவங்களோட வயது. இந்த 3 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். சம்மு போட போட உங்களுக்கே தெரியும் எப்படி ஈஸியா ஆன்சர் பண்ணலான்றது. அதனால தெளிவா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா பொறுமையா பார்த்துட்டீங்கன்னா போதும், வயது கணக்குல உங்களுக்கு எந்த வித சந்தேகமும் இருக்காது. மொத்தமா வந்து வயது கணக்குல ஒரு 7 சமம் பார்த்துட்டுனா போதும், கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சரி ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். எல்லா டைப்புமே அதில் கவர் ஆகிடும். டஃப்பான, அதாவது கொஞ்சம் வித்தியாசமா கேட்பாங்க இல்லை, அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க தெளிவாக பார்த்துட்டோம்னா போதும், ஆன்சர் ஈஸியாக வர வச்சிடலாம். கேள்வியில் 3 நபர்களின் தற்போதைய வயது விகிதம் வந்து 5:6:9 கொடுத்துருக்காங்க. 5:6:9 கொடுத்துருக்காங்க. 7 வருடங்களுக்கு முன்பு, 7 வருடங்களுக்கு முன்புனா முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்களோட வயதுகளின் கூடுதல் வந்து 59 கொடுத்துருக்காங்க. இன்னும் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அவங்க கொடுத்தது தற்போதைய வயது இல்லைங்களா. 3 பேர் இருக்காங்க, அவங்களோட தற்போதைய வயது விகிதம் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. தற்போதைய வயது கேட்டிருக்காங்க, அது தெளிவாக பார்த்துங்க. இப்போ இதுல இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்து அவங்களோட தற்போதைய வயது இல்லைங்களா.
அவங்களோட விகிதம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறவரோட விகிதம் 5, ரெண்டாவது இருக்கிறவரோட விகிதம் 6, மூணாவது இருக்கிறவரோட விகிதம் வந்து 9. முதல்ல ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் பாருங்க. 5 பங்கு, அதாவது 5வது வாய்ப்பாட்டில் வர நம்பர் எதுவோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறவருக்கு, 6வது வாய்ப்பாடில் வர நம்பர் எதுவோ அதுதான் வந்து செகண்ட் இருக்கிறவருக்கு, 9வது வாய்ப்பாட்டில் வர நம்பர் எதுவோ அதுதான் வந்து தேர்ட் இருக்கிறது. இது 3 மேட்ச் ஆயிடுச்சுன்னா போதும், ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறவரோட மடங்கு வந்து 5வது வாய்ப்பாட்டில் வரதா இருக்கணும், வருது. ரெண்டாவது இருக்கிறது 6வது வாய்ப்பாட்டில் வருது, மூணாவது இருக்கிறது 9வது வாய்ப்பாட்டில் வருது. இல்லை மிச்சம் எது செக் பண்ணிங்கனாலும் ஆன்சர் வராது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 5வது வாய்ப்பாட்டில் வரணும், 36 5வது வாய்ப்பாட்டில் வராது. இல்லைங்களா? அடுத்து ரெண்டாவது இருக்கிறது வந்து 5வது வாய்ப்பாட்டில் வரணும், அது வந்து 24 வராது. மூணாவது இருக்கிறதும் 5வது வாய்ப்பாட்டில் வரணும், வரல. இவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப்பு எவ்வளோ நேரம் இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 10 செகண்ட் ஆயிருக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். நிறைய வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் மேட்ச் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்றதை அடுத்தடுத்த சம்மில் பார்ப்போம். மொத்தமாக வந்து கேன்சல் ஆகலனாலும் சரி, 2 ஆப்ஷன் கேன்சல் ஆகிடும், மிச்சம் 2 தான் இருக்கும். அது வந்து ஆப்ஷன் வெரிஃபிகேஷனில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது வந்து சம்மில் சொல்கிறேன். இப்போ கேள்வி எப்படி கொடுத்தாலும் சரி, கேள்வியிலேருந்து என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதிலிருந்து என்ன கேட்குறாங்கன்றது தெளிவாயிட்டுனா போதும். அதிலே வந்து நம்ம போட வேண்டிய கஷ்டம் வந்து 70% முடிஞ்சிடும். மிச்சம் 30% நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2 வருடங்களுக்கு முன்பு மலர் மற்றும் கவிதாவின் வயது விகிதம் 4:3. மொத்தமாக வந்து 2 பேர் இருக்காங்க, மலர் கவிதா. சரிங்களா? இது தற்போதைய வயது, இது முன்பு, இது பின்பு. 2 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்லிட்டாங்க. தற்போதைய வயதுக்கு 2 வருடங்களுக்கு முன்பு, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட விகிதம் வந்து 4:3 இருக்கு. சரிங்களா? அவர்களின் தற்போதைய வயது விகிதம் வந்து 5:4 இருக்குன்னா அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த சம், எதுவுமே ஸ்டெப்பே போட தேவையில்லை. இப்போ பாருங்க, தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. கேள்வியில் என்ன கேட்குறாங்க, அவர்களின் தற்போதைய வயது எனில் தற்போது அவர்களின் வயதுகளின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தற்போதைய வயதுனா இந்த விகிதமா, மலர் வந்து 5 பங்கு, கவிதா ஒரு 4 பங்கு, மொத்தமாக வந்து 9 பங்குங்களா 2 பேர் சேர்த்து. அப்போ ஆப்ஷன்ல வந்து 9ஆல் பெருக்கிற எண் எது இருக்குன்னு பாருங்க, ஒரே ஒரு எண்ணு தான் இருக்கும், 18. இதுதான் வந்து ஆன்சர். இவ்வளோதான். இவ்வளோ போட்டிங்கனாவே ஆன்சர் வந்துடும். சுரேஷ் மற்றும் சுமனின் தற்போதைய வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. 2 பேர் இருக்காங்க, சுரேஷ் சுமன் 2 பேர் இருக்காங்க. அவங்களோட தற்போதைய வயது விகிதம் வந்து 7:8 கொடுத்துருக்காங்க. சுரேஷ் சுமனை விட 3 வருடங்கள் இளையவர், சுமனை விட 3 வருஷம் இளையவர்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சுரேஷோட வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து 2 மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். முதல்ல ஆப்ஷன் வெரிஃபிகேஷன் பார்ப்போம். இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா, சுரேஷோட வயது கேட்குறாங்க. இல்லைங்களா? சுரேஷோட வயது வந்து 7 மடங்காக இருக்கும். இல்லைங்களா? ஏன்னா சுரேஷுக்கு நேரம் வந்து 7 பங்கு தான் இருக்குது. 7வது வாய்ப்பாட்டில் எந்தெந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்க. இது 7வது வாய்ப்பாட்டில் வராது, இது 7வது வாய்ப்பாட்டில் வராது, இதுவும் 7வது வாய்ப்பாட்டில் வராது. வர ஒரே ஆப்ஷன் வந்து 21 தான். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் வந்து 7 பங்கு இருக்காரு, இவர் 8 பங்கு இருக்காரு. இவங்களோட பங்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 பங்கு, அதாவது 1 பங்கு இளையவரால் சுரேஷ் இருக்காரு. அவர் வந்து எத்தனை வருஷம் இளையவர்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம். அப்போ 1 பங்கோட மதிப்பு வந்து 3 வருஷம். இவர் 7 பங்கு இருக்கு, 7:8. 1 பங்கோட மதிப்பு வந்து 3 வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு 7 பங்கு வேணும்னா 3ஆல் பெருக்கணும், 8 பங்கு வேணும்னாலும் 3ஆல் பெருக்கணும். ஏன்னா 1 பங்கோட மதிப்பு வந்து 3 வருஷம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 7 × 3 வந்து 21, 8 × 3 வந்து 24. சரிங்களா? இப்போ சுரேஷோட வயசு 21 வந்துச்சுங்களா, இதுதான் ஆன்சரு. இந்த இதில் மேட்ச் பண்ணி பாருங்க, அவங்களோட வித்தியாசம் வந்து 3 வருஷம் வரணுமா. இப்போ இவருக்கு வந்து 21 வயசு, இவருக்கு 24 வயசு, இதோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம். கரெக்டாக வருதுங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. முதல்ல கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்றதை மட்டும் தெளிவாக எடுத்துருங்க. முதல்ல கேள்வி வந்து ஏ மற்றும் பி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5 கொடுத்துருக்காங்க. ஏ பி 2 பேர் இருக்காங்க, தற்போதைய வயது. சரிங்களா? தற்போதைய வயது விகிதம் வந்து 4:5 கொடுத்துருக்காங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 5:6 சொல்லியிருக்காங்க. 5 வருடங்களுக்கு பிறகு, பிறகுனா வந்து இங்கே. சரிங்களா? 5 வருஷத்துக்கு பிறகு, இது வந்து பின். அவங்களோட வயது விகிதம் வந்து 5:6 ரேஷியோவில் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவர்களின் தற்போதைய வயது கூடுதல். சரிங்களா? தற்போதைய வயதுனா இது, இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதல்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் போடுறேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து கேள்வி. இதுலேருந்து நம்ம வந்து தற்போதைய வயதோட கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இருக்கிறது ஏவோட பங்கு, இல்லை வயதோட பங்கு 4 பங்கு, இவருக்கு பியோடது வந்து 5 பங்கு. 2 பேரோட கூடுதல் தான் கேட்குறாங்க. 4 + 5 வந்து
9 பங்கு. அவங்களோட வயது கூடுதல் வந்து 9 பங்கு இருக்குமா. இதுல ஆப்ஷன்ல வந்து எது வந்து 9வது வாய்ப்பாடுல வருதுன்னு பாருங்க. 55 வராது, 35 வராது, 25 வராது, 45 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து ஆப்ஷன் வந்து ஒரு 2-3 ஆப்ஷன் வந்து 9வது வாய்ப்பாடுல வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, 2 வருஷத்துல இருக்கிற விகிதம் கொடுத்துருக்காங்க. இந்த விகிதத்தோட வித்தியாசம், அதாவது இந்த விகிதம் மாறுது இல்லைங்களா, அது வந்து எத்தனை வருஷத்துல மாறுதுன்னா 5 வருஷத்துல மாறுதுங்களா. அப்போ அந்த விகிதம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஒரு விகிதம் மாறுது இவருக்கு, இவருக்கு ஒரு விகிதம் மாறுது, சமமா இருக்கா. அப்போ அந்த ஒரு விகிதத்தோட மதிப்பு, அதாவது அந்த ஒரு பங்கோட மதிப்பு வந்து 5 வருஷம். இப்போ இந்த 5 வந்து எடுத்துட்டு போய் இதுல பெருக்கணும்னா நம்மளுக்கு வந்து 4 பங்கோட மதிப்பு 5 பங்கோட மதிப்பு கிடைச்சிருமா. அப்போ 4 × 5 வந்து 20, 5 × 5 வந்து 25. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து அவங்களோட கூடுதல் 20 + 25 வந்து 45. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து இந்த 5:6 ரேஷியோ மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இப்போ இங்க 20 வயசு இருக்கு, 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து 25 வயசு ஆயிடும். இங்க 25 வயசு இருக்கு, 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு 30 வயசு ஆயிடும். இதை சுருக்கணும்னா 5:6 வந்துடும். அப்போ நம்ம போட்டிருக்க ஆன்சரு சரியானது தான். இருக்கிற கொஸ்டின்ல ஆப்ஷன்ல இருந்தா மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா விகிதம் கொடுத்துருக்காங்களா, அந்த விகிதத்தோட மாற்றம் வந்து சமமா இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைங்களா, சமமா இருக்கிறப்போ விகித மாற்றம் மாறுது இல்லைங்களா, அதோட மதிப்பு, அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இதுக்கு நம்ம வந்து எக்ஸ் ஒய் அந்த மாதிரிலாம் போட தேவை, இந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த மெத்தட்ல வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்குன்றது. அடுத்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரவி மற்றும் ராஜாவின் வயது விகிதம் 5:12 கொடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து 2 பேர் இருக்காங்க, ரவி ராஜா 2 பேர் இருக்காங்களா. அவங்களோட வயது விகிதம் வந்து 5:12 கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, 5 வருடங்களுக்கு முன்பு அல்லது பின்புன்னு எதுவுமே கொடுக்காம தற்போதைய வயதுன்னு மென்ஷன் பண்ணாம ஒரு விகிதம் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து தற்போதைய வயது தான் சேர்ந்தது. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை டேரக்டா கொடுக்கலன்னா தற்போதைய வயது தான் அது. சரிங்களா. 6 வருடங்களுக்கு பிறகு அவங்களோட வயது விகிதம் வந்து 8:15 இருக்கு. 6 வருஷம் பிறகு 6 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயது விகிதம் வந்து 8:15 இருக்கு. அவர்களின் இடையேயான வயது வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து விகிதம் எவ்வளோ வித்தியாசம் மாறுபடுதுன்னு பாருங்க. சரிங்களா. இப்போ இதுல 5க்கும் 8க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 3, இதுக்கு 3. சரிங்களா. அப்போ சமமாக தான் இருக்கு. அந்த 3 பங்கு, சரிங்களா, 3 பங்கு வித்தியாசத்துக்கு 6 வருஷம். சரிங்களா. இப்போ ஒரு பங்குக்கு வந்து எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 6/3 பார்த்தீங்கன்னா 2 வருஷம். அப்போ ஒரு பங்கோட மதிப்பு வந்து 2 வருஷம். நம்மளுக்கு தேவை 5 பங்கோட மதிப்பு, அதை 2ஆல பெருக்கலாம். 12 பங்கோட மதிப்பு தேவை, அதையும் 2ஆல பெருக்கணும். பெருக்கணும்னா 24, இது 10. இப்போ 24க்கும் 10க்கும் இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதோட நிறுத்திடாம நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டான்றது செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது 10, 24, இது தற்போதைய வயது 6 வருஷத்துக்கு அப்புறம். சரிங்களா. 10, 24 இருக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறம்னா 6 வயசு எக்ஸ்ட்ரா ஆகுமா. இவங்களுக்கு 6 வயசு ஆச்சுன்னா 16 ஆகும், இவங்களுக்கு 6 வயசு ஆச்சுன்னா 30 ஆகும். இதை அடிச்சோம்னா 2வது வாய்ப்பாடுல 8 முறை, 2வது வாய்ப்பாடுல 15 முறை, 8:15. இந்த ரேஷியோ மேட்ச் ஆகுதுங்களா. அப்போ இந்த கேள்விக்கான விடை இதுதான். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விவேக் மற்றும் சமித் ஆகியோரின் வயது விகிதம் 2:3. விவேக், சமித் 2 பேரோட வயது விகிதம் வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுவுமே கொடுக்கலன்னா தற்போதைய வயதுன்னு சொன்னேன். 12 ஆண்டுகளுக்கு பின், சரிங்களா, 12 ஆண்டுகளுக்கு பின் அவரோட வயது விகிதம் வந்து 11:15 இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 12 வருஷத்துக்கு பிறகு. சமித்தின் வயது என்ன? சமித்தின் வயது எதுவுமே சொல்லினா அது வந்து தற்போதைய வயதுன்னு சொன்னேன். இவரோட வயது என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சமித்தோட வயசு தான் கேட்குறாங்க. சரிங்களா. சமித்தோட வயசு வந்து 3 மடங்கு அல்லது 3 பங்குல இருக்கா. அப்போ 3 பங்குல, அதாவது 3வது வாய்ப்பாடுல வர எண் எதுன்னு பாருங்க. 32 3வது வாய்ப்பாடுல வராது. அதே போல 42 வரும், 48 வரும். அடுத்து வந்து 46 வராது. மிச்சம் இருக்கிறது பி மற்றும் சி. இது 2 தான் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ல. இது 2 போட மாட்டோம். இது 2 வந்து எதுவும் செக் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஒரு சில டைம்ல 3 ஆப்ஷனுமே வந்து 3வது வாய்ப்பாடுல வராம இருக்கும். டைரக்டா ஒரே ஆப்ஷன் கிடைச்சிரும். இல்ல அப்படி இருக்கிறப்போ டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம். இப்படி இருக்கிறப்போ எப்படி போடலாம்னு பாருங்க. முதல்ல இவங்களோட விகிதம், அதாவது தற்போதைய விகிதமும் 12 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற விகிதமும்
வித்தியாசம் பாருங்க, இங்க 9 விகிதம் அதிகமாயிருக்கு, இங்க 12 விகிதம் அதிகமாயிருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட கணக்குலாம் வந்து சமமா உயர்ந்திருக்கும், அதுக்கு மட்டும் தான் வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த மாதிரி சமமா இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த விகிதத்துக்கும் இந்த விகிதத்துக்கு இருக்கிற வித்தியாசம் 1 சரிங்களா, இந்த விகிதத்துக்கும் இந்த விகிதத்துல இருக்கிற வித்தியாசம் 4. மேல கிடைச்சிச்சு இல்லைங்களா, அந்த எண்ணால கீழே பெருக்கிக்கணும் சரிங்களா, கீழே கிடைச்சிச்சு இல்லைங்களா, அந்த எண்ணால மேல பெருக்கிக்கணும், அவ்வளவுதான் சரிங்களா. 8:12 பெருக்கணும்னா 8:12 வரும். இங்க கீழே பெருக்கணும்னா 11:15 வரும். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விகிதம் 3 அதிகமா இருக்கும், இங்கே 3 அதிகமா இருக்கும். தெளிவா புரியுதுங்களா? 3 அதிகமாகுது. இது வந்து 12 வருஷம் கேப் சரிங்களா. இந்த விகித மாற்றம் வந்து 12 வருஷம் கேப்ல நடக்குது. இப்ப பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி 3 விகிதம் அதிகமாகுதா, அப்போ 3 விகிதத்தோட மதிப்பு வந்து 12 வருஷம். ஒரு விகிதத்தோட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 4 வருஷம். அப்போ ஒரு பங்கோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 4 வருஷம். இந்த 4 வருஷத்தை இங்க பெருக்கணும் சரிங்களா, இங்கேயும் 4ஆல பெருக்கணும்னா 8 நாள் 32, இங்க 12 நாள் 48. இப்போ இதுதான் வந்து தற்போதைய வயது. நம்மள கேட்டதும் சமீத்தோட தற்போதைய வயது, அப்போ 48 வருது இல்லைங்களா. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா இதோட 12 சேர்த்தோம்னா உங்களுக்கு வர மதிப்பு தான் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற சமீத்தோட வயசு. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல முடிஞ்சாலும் கேன்சல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வித்தியாசத்தை பார்த்துட்டு அந்த விகிதத்தோட மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவா பார்த்துட்டு அதுல இருந்து கேள்வி வந்து என்ன கேட்குறாங்களோ அது தெளிவா எடுத்துட்டோம்னா போதும், நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். முதல்ல கேள்வியில தற்போது ராம் மற்றும் ஷாமின் வயது விகிதம் முறையே 6:5 சொல்லியிருக்காங்க. ராம் இருக்காரு, ஷியாம் இருக்காரு, அவரோட தற்போதைய வயது விகிதம் வந்து 6:5 சொல்லியிருக்காங்க. 7 வருடங்கள் கழித்து ஷாமின் வயது ஷியாமோட வயது வந்து 32ஆம் ஆறு எனில் ராமின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. தெளிவா பாருங்க, ஷியாமோட 7 வருடம் கழித்து வயது கொடுத்துட்டு ராமோட வயசு கேட்குறாங்க, ராமோட தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா தற்போதைய வயது 6 பங்கா இருக்கு சரிங்களா, 6 மடங்கா இருக்கு. 6வது வாய்ப்பாடுல என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க. 32 வராது, 36 வராது, 30 வருது, 36 வருது. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் வந்து ஆன்சர். இப்போ 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து கொடுத்துருக்கிற வேல்யூவை மைனஸ் பண்ணி சால்வ் பண்ணோம்னா அது வந்துடும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் ஈக்குவேஷன்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல 32 வயசு இருக்குங்களா இவருக்கு, ஷாமுக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா, 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவரோட வயசு வந்து 7 வயசு கம்மியா இருக்குமா, அப்போ 25. இப்போ 5வது பாட்டில் 25 எத்தனாவது முறை வரும்னு பார்த்தீங்கன்னா 5ஆல பெருக்குனா வரும். இங்க 5ஆல பெருக்குனா இங்கேயும் 5ஆல தான் பெருக்கணும். ஏன்னா விகிதம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், விகிதம் வந்து ஒரு மடங்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட பொதுவான எண்ணால அடிச்சிருப்பாங்க. அந்த நம்பர் தான் வந்து 5. அதை வந்து இங்கேயே பெருக்கிக்கலாம். பெருக்கணும்னா 30ன்னு வரும் சரிங்களா. 30ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இந்த சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ல வெரிஃபை பண்ணணும், இப்போ 30 எடுத்துக்கிறோம் சரிங்களா. 30 இவரு 30ஆ இருந்தாருன்னா 6:5 ரேஷியோவா, 30ஆ இருந்தாருன்னா 5வது வாய்ப்பாட்டில் சொன்னோமா, அதாவது 6×5 30, இங்கேயும் 5ஆல பெருக்கணும்னா 25ன்னு வரும். 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 7 வயசு அவருக்கு ஆட் ஆகுமா, 7 வயசு ஆட் ஆச்சுன்னா 32ன்னு வரும். ஆன்சர் கரெக்டாக வருது. இதே இந்த ஆப்ஷன் செக் பண்ணினா ஆன்சர் தப்பா வரும். அப்படின்னு பாருங்க, இங்க 36 வயசு சரிங்களா, ராமோட வயசு தான் கொடுத்துருக்காங்க, அதனால 36. இங்க நம்ம வந்து கணக்கு பண்ணி சொன்னோம் 6:5 ரேஷியோ இருக்குதா, ராமோட வயசு வந்து 36. இப்போ இது வந்து 6ஆல பெருக்கினாதான் நம்மளுக்கு 36 வரும். அப்போ இங்கேயே 6ஆல பெருக்கினா 30ன்னு வரும். 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 7 வயசு ஆட் ஆகுமா, 7 வயசு ஆட் ஆச்சுன்னா 37ன்னு வரும். ஆனால் நம்மளுக்கான ஆன்சர் வந்து 32 வரணும். ஆப்ஷன் வெரிஃபிகேஷன்ல செக் பண்ணி பார்த்தோம்னா 36 வராது. இப்படியும் செக் பண்ணலாம். எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து வயது கணக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனவுகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.